வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல இந்த வாரம் 2 பேருக்கு ரெட் கார்டை கொடுக்கணும். அதுல ஒருத்தர் மிக முக்கியமானவர், இது கொடுத்தே ஆகணும். ரெட் கார்டு அப்படிங்கிறது ஸ்ட்ரைட்டா ரெட் கார்டு அப்படின்னு மட்டும் கிடையாது, எல்லோ கார்டும் கொடுக்கலாம். ஸ்ட்ரைக் 1 அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நிச்சயமா கொடுக்கப்பட வேண்டிய ஆள் தான் திவாகர். இல்லைன்னா வெளியில சோசியல் மீடியால எல்லாரும் விஜய் சேதுபதிக்கு தான் கொடுப்பாங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேண்டி இருக்கும். ஏன்னா பண்ண சம்பவங்கள் பாருங்க, தகுதி தராதரம் செருப்புக்கு கீழே அப்படின்லாம் பேசுனதுக்கு ஏற்கனவே விஜய் சேதுபதி வந்து வச்சு செஞ்சு விட்டாரு. அப்பயே பார்த்தோம், நீங்க யார் சார் அதெல்லாம் சொல்றதுக்கு அப்படின்னு. அது முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம பேசுறது புது பஞ்சாயத்து. இந்த வாரத்துல நடந்த சம்பவங்கள் மட்டும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் விளையாடுறாங்க, ஃபன் டாஸ்க், ரியாக்ஷன் டாஸ்க். அதுல இவர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு. அதுக்கு கானா வினோத் வழக்கமா கவுண்டர் போடுவார்ல, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா புளிய மரத்துல இடிச்ச லாரி மாதிரி இருக்கு அப்படின்னு கவுண்டர் போட்டதுக்கு அரை மணி நேரம் கழிச்சு டாஸ்க் முடிஞ்சு சும்மா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சண்டைக்கு வராரு இந்த தண்ணி பழம். அப்ப சண்டைக்கு வரும்போது அப்பதான் சொல்றாரு, உன் ரேஞ்சுக்கெல்லாம் நான் இறங்க விரும்பல அப்படிங்கிறாரு. அதாவது வினோத்துடைய ரேஞ்சு கீழே, இவருடைய ரேஞ்ச் மேல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு. இது நார்மலா கோவத்துல விட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு புதுசா பாக்குறவங்க நினைக்கலாம். ஆனா அப்படி இல்லை. இது பஞ்சாயத்து இங்கேயோட முடியல. அந்த இஷ்யூ ஆரம்பிச்ச அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியும் சரி நிறைய முறை வினோத்தை பார்த்து பிரவீன் உங்க சொந்தக்காரனா, பிரவீன் உங்க சொந்தக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்கிறாரு. பிரவீன் வந்து இவரு வினோத் வந்து இல்லைங்கிறாரு. நான் வந்து 50 முறை சொல்லிட்டேன் கிடையாதுன்னு சொல்லிட்டு, நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறேன், இதையே கேட்டிருக்கிறேன், என்னை கோவப்படுத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வினோத்தும் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, இவர் வந்து திவ்யாவை பார்த்ததும் திவ்யா நம்ம சொந்தக்காரங்க மாதிரி தெரியுது, சொந்தக்காரங்கன்னா ஜாதி ஆளு அப்படிங்கிறது தான். நம்ம இன்னொரு இடத்துல பார்த்தோம், திவ்யாவுக்கு வந்து இவர் ப்ரப்போஸ் பண்றது ஜெயில இருக்கும்போது, பார்வதியும் இவரும் ஜெயில இருந்தாங்கல்ல, அப்ப பாத்தீங்கன்னா திவ்யா சாண்ட்ரா எல்லாம் வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப இவர் வந்து சொல்றாரு, பார்வதியே சொல்றாங்க இவர் கேட்கிற கேள்விகளை வச்சு, அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அதுதானே நான் தேடிட்டு இருக்கிறேன், எதுக்கு இந்த கேள்வி அந்த கேள்வி, எங்க இருந்து வர்ற, இன்னெல்லாம் ஏன் கேட்கிற, அந்த சொந்தக்காரரு அப்படின்னு தெரிஞ்சுக்க தானே அப்படின்லாம் சொல்ல. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அங்கேயே செருப்படி கொடுத்துருப்பாங்க திவ்யா. நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது, நான் சொந்தக்காரெல்லாம் வரமாட்டேன், சொந்தக்கார வரது கூட வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் சொந்தம் தான் நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. இப்போ வந்து பார்வதி அவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொந்தக்கார வரது கூட வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு வார்த்தையை விடுறாரு. அப்ப திவ்யா வந்து அப்படியெல்லாம் வரமாட்டேன், எனக்கு இதை சொல்ல பிடிக்கல, அதனால தான் பேசாம இருந்தேன், இது எனக்கு பிடிக்கல, என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சொல்லிட்டாங்க ஸ்ட்ராங்கா. இதுக்கு வந்து பெருசா பிஜேஎஸ் வந்து கண்டிக்க தேவையில்ல, அவங்களே பதிலடி கொடுத்துட்டாங்க. இப்ப அடுத்து ரோஸ்ட் சம்பவம் அப்படின்னா, கன்னி கிட்ட வந்து மரியாதை கெட்டுறோம் அப்படின்னு பேசினார்ல, அது ரோஸ்ட் சம்பவம். ஆனா ரெட் கார்டு சம்பவங்கிறது இந்த மாதிரி வினோத் கிட்ட இவர் தொடர்ந்து பேசுறது. வெளியே வந்த எவிக்டாய் வந்த பிரவீன்ராஜ் இருக்காருல்ல, அவரும் சொல்லியிருக்காரு 1000 மடங்கு அவர் மேல கீழே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றத்தாழ்வு ஜாதியை பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஒரு பாட்டு, சினிமா பாட்டு பாடும்போது இவர் வந்து குறிப்பிட்ட 2வது லைனை வந்து திரும்ப பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதை பார்த்துட்டு அவங்க டென்ஷனா வராங்க. வினோத்தும் அவங்க சொல்லியிருக்கிறாரு, ஏன் பாட சொல்றாரு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்லாம் பிரவீன்ராஜ் சொல்றாரு. இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கு. போன வாரமே பாத்தீங்கன்னா வினோத் விக்கல்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, வெளியே இருந்து வந்த பிரியங்கா, மஞ்சரி, தீபக் இவங்கெல்லாம் வந்து சொல்றாங்க உங்க காம்போ ஒர்க் அவுட் ஆகுது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் மனசு கேட்க மாட்டேங்குது, மேல கீழேன்னு சொல்லிட்டு பாக்குறாரு. ஒரு கலைஞன் இப்படி பார்க்கலாமா, ஒரு மனுஷனாவே இருக்க தகுதியில் இல்லை இப்படி எல்லாம் பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே வினோத் வந்து சொல்லியிருப்பாரு, புலம்பிருப்பாரு. இந்த வாரத்துல திரும்பவும் அந்த பிரவீன்ராஜ் உன் சொந்தக்காரன் தானே, உன் சொந்தக்காரன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா அப்படி சொல்றதன் மூலியமா என்ன சொல்ல வர்றாரு, இவரு ஜாதி ரீதியா அட்டாக் பண்ண பாக்குறாரு, நீ கீழே தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தனால டேலண்ட்டை காட்டி இல்ல கவுண்டரை போட்டு இங்க ஜெயிக்க முடியலனதும் பாத்தீங்கன்னா அவனை மட்டம் தட்ட பாக்குறது, அந்த வேலையை தான் இவர் பாக்குறாரு. அதனாலதான் இந்த ரேஞ்சு அப்படிங்கிற வார்த்தை வருது. அந்த பக்கம் தோசை, இவர் தோசையை எக்ஸ்ட்ரா தோசை வாங்கி சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வினோத் கலாய்க்க, அதுக்கு இவர் பாத்தீங்கன்னா கரிச்சட்டை, நீதான் கரிச்சட்டி வாயா, தீஞ்ச கரிச்சட்டி வாயா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. டாஸ்க்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆப்போசிட்ல இருந்து கவுண்டர் போறாரு, யமதர்மன் கிட்ட நான் பேசல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து தீஞ்ச கரிச்சட்டை வாயன்கிட்ட நான் பேசல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை தீண்ட அப்படிங்கிறது. அந்த கரிச்சட்டி வாயா அப்படிங்கிறதுக்கு வந்து மியூட் பண்ணிட்டாங்க. இப்ப தீண்ட தகாதவன் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாலே அங்க பத்தி எரிஞ்சது. அவங்க தீண்டெல்லாம் சொல்ல, அவர் தீஞ்ச கரிச்சட்டி வாயன் தான் சொன்னாரு. ஆப்போசிட்ல அதை கண்டிச்ச அரோராவே வந்து சொல்லியிருக்கிறாங்களே தீஞ்சன் தானே சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் கரிச்சட்டி வாயன் அப்படிங்கறத தொடர்ந்து காலையில இருந்து சொல்லிட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன், அது ஓகே. இந்த ஒரு விஷயம்தான் அவர் ஜாதியை சொல்லல இல்ல சொன்னாரு அப்படின்னு பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நிறைய சம்பவங்கள் இருக்குல்ல,
இந்த பக்கம் திவ்யா வந்து சொந்தக்காரங்களா இருப்பாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போறது, இங்க பிரவீன்ராஜ் உன் சொந்தக்காரன் தானே அப்படிங்கிறது. அப்ப நீ பிரவீன்ராஜா என்னவா பார்த்த, வினோத்தை என்னவா பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது இல்ல. அவ்வளவு நக்கலா திரும்ப திரும்ப சொன்ன பிறகும் கேட்கணும். ஏன் கேட்கிறாருன்னா அப்படி மட்டுப்படுத்துறாராமா இந்த ஜாதி வெறி. நாங்கெல்லாம் யாரு, என் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியல செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கமருதன் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது தீண்ட தகாதவன் இவர் நேரடியா அந்த வார்த்தையை தான் சொல்ல தவிர ஜாதி ரீதியா தொடர்ந்து இந்த மாதிரி வார்த்தையை விட்டுருக்கிறாரு. ஸோ இதுக்கு கண்டிப்பா கண்டிச்சாகணும், ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும். இது ஒண்ணுன்னா இன்னொரு சம்பவம் பண்ணாரு, நேத்து எபிசோட்ல பார்த்தோம். அரோரா வந்து இந்த மாதிரி அரசவையில இப்படி பேசக்கூடாது, மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, டாஸ்க்ல சொன்னதுக்கு, அங்கேயே டாஸ்க்லயே வந்து நீ சும்மா உட்காந்துருக்கிற, நீ இந்த வாரம் போயிடுவ அப்படின்லாம் பேசினாரு. இது வந்து கோவத்துல கூட வார்த்தையை விட்டாரு, பேசுறாரு, அதெல்லாம் பேசலாம் வேற, அது கண்டஸ்டன்ஸ்குள்ள பேசிக்கிறது. அடுத்த லெவல்ல ஒண்ணு பண்ணாங்க பாருங்க. அங்க டாஸ்க் நடக்குது, செங்கல் அடுக்கிற கோட்டை கட்டுற டாஸ்க்கு. அந்த டாஸ்க்ல கோட்டை கட்டுறது வந்து சரிஞ்சு விழுது. அந்த பிரேக்ல பாத்தீங்கன்னா இவங்க வந்து இப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கெமி அண்ட் வினோத் கிட்ட சொல்றாங்க. ஆக்ஷன்ல சொன்னதும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு புரியலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக இங்க வந்து 2 செங்கல்ல படுக்க போட்ட மாதிரி போட்டு ஒரு செங்கல்ல நடுவுல நிக்க வைக்கிறாங்க. என்னன்னா முட்டு கொடுக்குறாங்க, சப்போர்ட் பண்றாங்க. சப்போர்ட்டா வச்சு கட்டினா ஸ்ட்ராங்கா நிக்கிறோம் கோட்டை அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அப்படிதான் அவங்க டெமோ காட்டுறாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த பார்வதியும் திவாகரும் பாத்தீங்கன்னா உடனே ஆரம்பிச்சிட்டாங்க, ஆபாச குறியீடு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆபாச குறியீடு, அதை பத்தி பேசு அப்படின்னு சொல்லிட்டு நேத்து பார்வதியை வந்து சொன்னதும் இவர் தான் ஆபாச குறியீடு அப்படிங்கிறாரு. இவர் பண்ணதெல்லாம் ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தடவிட்டு இருந்தாரு. அதெல்லாம் ஆபாசமா இல்ல, ரொம்ப மோசமா இருந்தது இல்ல. அதெல்லாம் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ் கேம் ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த கேம் ஆடிட்டு கூட இருந்து இப்ப வந்து ஆபாச குறியீடு. அத்தனை கண்டஸ்டன்ட் இருக்கும்போது டாஸ்க்னோன்னா ஃபுல் ஃபோக்கஸ் அங்கதான் இருக்கும் எல்லாருக்கும். அப்படி இருக்கும்போது டாஸ்க் பிரேக்ல போயிட்டு அங்க போய் இந்த மாதிரி செங்கல்ல வச்சுதான் ஆபாச குறியீடு காட்டணுமா, அதுவும் என்ன பார்த்து காட்டினாங்க அப்படின்லாம் அவர் சொல்றாரு. இவரை பார்த்து ஆபாச குறியீடு அந்த டாஸ்க் நடுவுல அத்தனை பேர் நடுவுல ஒரு பொண்ணு ஒரு கண்டஸ்டன்ட் காட்டுவாங்களா யாராவது? இவரு அதை அப்படி சொல்றாருன்னா அப்ப என்ன சொல்ல வர்றாரு, எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமா அந்த கேரக்டரை போட்டு மிதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அப்ப வினோத்தை வந்து அட்டாக் பண்ணும்போது இவனை அடிக்கணும்னு சொன்னா ஜாதியை வச்சுதான் அடிக்கணும்னு சொல்லிட்டு இங்க அரோராவை வந்து அட்டாக் பண்ணோம் அப்படின்னா இவங்களை அடிக்கணும்னா இவங்க வெளியில எப்படி என்ன ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பலூன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேரு, இந்த மாதிரி ஆபாசமான பேச்சு ரீல்ஸ் எல்லாம் இருந்தது. அப்ப அதை வச்சு அட்டாக் பண்ணாதான் இவங்களை காலி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு இறங்குறது ரொம்ப மோசமா இருக்குல்ல. இது ரெண்டுமே 2 எக்ஸ்ட்ரீம். இதுக்கு முன்னாடி சரவணன் ஒருத்தரை வந்து அப்படியே பாதிலேயே தூக்கி இருக்கிறாங்க, வார்த்தையை விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 7ல பாத்தீங்கன்னா சும்மா கல்யாணம் இது பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்த, லவ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருந்த, அது கண்டென்ட்டுக்காக தான் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ண பிரதீப்பை வந்து ரெட் கார்டு கொடுத்து தூங்கினாங்க. இந்த எல்லா மேட்டரையும் இவர் பண்ணிட்டு இருக்காரு ரீல்ஸ் அப்படிங்கிற பேர்ல. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அது கூட வேற, மற்றது நீங்க கண்டென்ட் இந்த ரீல்ஸ் கன்றாவி இதெல்லாம் வந்து சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் வைக்கிற வரை நம்ம வெயிட் பண்ணுவோம். பெண்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பிரச்சனை வந்தது. கேட்கும் போது வந்து நாங்கெல்லாம் சேஃபா தான் இருக்கோம்னு சொல்லிட்டு இந்த சுபிக்ஷா இருக்கிறாங்களா, சுபிக்ஷா அண்ணன்னு கூப்பிட்டு இருந்தேன், புடவை கட்டு வந்து மாமான்னு கூப்பிடுறேன், எனக்கு டாஸ்க்ல ஓகே பண்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டாங்கல்ல, அவங்கெல்லாம் நாங்கெல்லாம் சேஃபா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கம்ருதன் அந்த கேஸை வச்ச ஒரே காரணத்துக்காக இதை வெளியே எவிக்ட் ஆகி வந்த கண்டஸ்டன்ஸும் சொல்லியிருக்கிறாங்க. கேஸ் வச்சது கம்ருதன் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து நாங்க சேஃப்னு சொல்லிட்டாங்க, ஆனா அவர் தப்பா தான் பண்ணிட்டு இருக்கிறாரு, அதை நாங்க கூட வார்ன் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே சுத்திட்டு இருந்த கலையரசன்ல இருந்து எல்லாருமே சொல்றாங்க. ஸோ அப்படி தொடர்ந்து இதை பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் ரோஸ்ட் பண்ணிட்டோம். ஆனா எக்ஸ்ட்ரீமா இந்த மாதிரி ஒரு பெண்ணுடைய கேரக்டர் அசாசன் பண்றது, அந்த பக்கம் ஜாதி ரீதியில வந்து அட்டாக் பண்ண பாக்குறது, இது ரெண்டுமே 2 எக்ஸ்ட்ரீம். இது ஒண்ணு பண்ணாவே பாத்தீங்கன்னா வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல்னு சொல்லிட்டு தூக்கி வெளியே போடணும். இந்த ஆள் 2யும் பண்ணிருக்கிறாரு. ஸோ இந்த ஆளுக்கு ஸ்ட்ராங்கா வார்னிங் கொடுக்கணும். வார்னிங்கோட ஸ்ட்ரைக் 1ஆவது கொடுங்க, குறைந்தபட்சம் ஸ்ட்ரைக் 1ஆவது கொடுக்கணும். விஜேஎஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.